எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு பொரி உருண்டை செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். அரிசி உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி உள்ளே சேர்த்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அனல் மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், போதும். நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஆறுட்டு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். 1.5 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். இன்னும் 1/2 கப்பு சேர்க்குறேன். 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். அவ்வளோதான். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 5 ஏலக்காய் வச்சுருக்கேன். இதோட விதைகள் மாத்திரம் உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் குறைன்னு நான் அரைச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக முந்திரி சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்முடைய முந்திரி வறுபட்டுருச்சு. அரைச்சி வச்சு அரிசி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகுது. கரைச்சி வச்சு வெல்லம் உள்ள சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 1/4 ஹவர் ஆகுது. அவ்வளோதான், போதும். எடுத்துடலாம். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறட்டும். அவ்வளோதான். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. நம்மளை பிடிச்சிடலாம். அவ்வளோதான். எல்லாம் அப்படியே நம்ம பிடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்முடைய பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.